20 தொகுதி வந்திருக்கும். ஒருவேளை ரீஎலெக்ஷன் எது வச்சாங்கன்னு வைங்க, கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் 200 தொகுதி அவர் கண்டிப்பா வெல்வார். இப்பயே வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஆயிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஆனாலும் பரவாயில்ல, எம்எல்ஏவே இல்லை. மற்ற எம்எல்ஏக்களும் தட்டு தடுமாறி ஏதோ ஜெயிச்சிருக்காங்க. அதுலயும் முக்காசி எம்எல்ஏ காலி. மக்களுடைய கோபம் எவ்வளவுதான் கொள்ளடிப்பீங்க? எவ்வளவு கொள்ளடிக்கிறது? எந்த மினிஸ்டரை பார்த்தாலும் ஊழல் ஊழல் ஊழல். மக்களை காப்பாத்துற மக்கள் எப்ப பாருங்க பிஜேபி உள்ள வந்துடும். பிஜேபி உள்ள வந்துடும். கிறிஸ்டியன் இருக்காங்களா, அவங்க உள்ள வந்துடும். இப்ப விஜய் கிறிஸ்டியன் தான், நாங்க சந்தோஷப்படுறோம்பா, ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தர் வந்து நல்லபடியா ஆட்சி பண்ணி இவங்களை நம்பி பண்றது அந்த ஆள் எவ்வளவோ சூப்பர். இங்க என்ன சொல்றது, கிறிஸ்டியன் வந்துட்டாருன்னா கிறிஸ்டியனுக்காக பண்ணுவார். என்கிட்டயே சொல்லப்பட்டது, இவன் வந்துட்டானா இந்த டிவிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா கிறிஸ்டியனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது எப்படியாவது எதையோ ஒண்ணு பண்ணணும். இந்த அண்டா சொன்னாரு, அவர் பேரெல்லாம் கூட எனக்கு தெரியல. அது ஏன்னா அண்டான்னு அவரே சொன்னதுனால எனக்கு அந்த இதுதான் வருது. எப்ப பார்த்தாலும் அந்த பேர் தானுங்களே வருது. நமக்கு தெரியலையே என்ன பேர். ஏன்னா எப்ப பார்த்தாலும் அண்டான்னு போட்டா நமக்கு வேற என்ன பேர் தெரியும். அவர் உண்மையான பேரே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க ஐடில வேலைக்கு இருக்கிறதுக்கு திமுக தான் காரணம். நீங்க சோறு சாப்பிட்றதுக்கு திமுக தான் காரணம். மக்கட எல்லாம் நானும் ரொம்ப நாகரிகமா பேசணும், ரொம்ப நாவை அடக்கி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஆன்மீகத்துல இருக்கோன்ட்டு அவன் நிலத்தை வித்து தாலியை வித்து எல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் சேர்த்துருக்கான். அதுவும் போன ஆட்சியில ஒருத்தன் வந்து இடம் வாங்கணும்னா அவன் முடிஞ்சு போச்சு, அவன் வீடு கட்டணும்னா போச்சு, எல்லாம் விலையேற்றம். அதெல்லாம் கூட ஒரு பெருசு இல்லைங்க. மேக்சிமம் 90% பேர் கோவப்பட்டது என்னன்னா கஞ்சா போதை, டாஸ்மாக் அதிகப்படுத்தினது. எங்க வீட்டுக்கிட்டே இப்ப 2 டாஸ்மாக். எதுக்கு அது அதிகப்படுத்துறது? டாஸ்மாக் அதிகப்படுத்துறது, கஞ்சா போதைக்கு கேட்டா காரணத்தை கேட்டா அவங்க பண்ணானுங்க இவனுங்க பண்ணாங்க. நீ என்னையா பண்ண? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்பா பக்கத்துல இருக்கிற கேரளாவை பாருங்க. உத்தரப்பிரதேசம் வந்து ரொம்ப நாளாவே கீழ்மட்டத்துல இருந்து இப்பதான் வந்துட்டு இருக்கு. ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காரு, சரிங்களா? ஆனா ரொம்ப அடிமட்டத்துல இருந்து இப்ப அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு யோகி ஆதித்யநாத். சந்தோஷம். கேரளாவை பாருங்க, நம்மளை விட சிறப்பா இருக்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்நாடகா பாருங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது. தெலுங்கானா இது ஆந்திர பிரதேஷ் அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம டார்கெட் இருக்கிறதுலயே எவனாவது லூசு பய பண்ணுவானா? நான் 10 மார்க் வாங்குறேன், இன்னொருத்தன் 30 மார்க் வாங்குறான், இன்னொருத்தன் 3 மார்க் வாங்குறான். நான் 3 மார்க்கா பார்ப்பேனா 30 மார்க்கா பார்ப்பேனா?